மலைப்பாதையில போகக்கூடிய ஜீப்ல 3 சரணம் அந்த பாட்டுல. முதல் சரணம் மலையடி வாரத்துல நடக்கிறத பேசுது. மலையடி வாரத்துல. இரண்டாவது சரணம் மலைக்கு நடுப்பகுதி. மூணாவது மலையினுடைய உச்சி. இப்ப மலை அடிவாரம் எப்படி இருக்கான், செந்தாழம் பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குது. அப்ப தென்றல் வந்து முகத்துல மோதுது. நீங்க எம்எஸ்வி அவர்கள் இம் போட்டதை பத்தி பேசுனீங்கல்ல? ஆமாங்க. எங்க இசைஞானி இம் போட்டது எப்படி தெரியுமா? எப்படி? செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் மீது மோதுதம்மா, வாசம் மேடை போடுதம்மா, பெண் போலே ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். இப்ப மலைப்பகுதி எப்படி போகும்? வளைந்து வளைந்து போகும். இதை இசையில 2 பேருக்குமே காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இசைஞானி எப்படி காமிச்சார் தெரியுமா? தனன தனன வளைச்சிட்டார். இப்ப கவிஞர் வளைக்கணும் எப்படி? வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான